அன்பு நேயர்களே, 2-11-20-21 இந்த 4 எண்ணில் பிறந்தவர்கள் 2ஆம் எண்ணில் பிறந்தவர்கள். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் இந்த சந்திராதிக்கம் பெற்றவர்கள். வாழ்வின் அதிர்ஷ்டத்தை பிறவியிலேயே பெற்ற உங்களுக்கு இந்த ஆண்டில் பொற்காலமும் யோகமும் நிறைந்த காலமாக அமைந்துள்ளது. இப்பொழுது உங்களுடைய நிலை பற்றி பார்ப்போம். உங்களுடைய வாழ்வு பொற்காலமாக மலரப்போகிறது. இப்படி 2ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் சந்திராதிக்கம் பெற்றவர்கள். நவகோள்களிலே சூரியனையும் சந்திரனையும் நாம் நேரடியாக பார்க்கிறோம் அனுதினமும். இப்படி தொடர்ந்து நமது வாழ்வில் மகிழ்ச்சி, துக்கம் இரண்டையும் கொடுக்கக்கூடிய இந்த நவ கிரகங்களில் இந்த சந்திரன் முக்கியமான ஒரு கிரகம். அறிவின் ஊற்று சந்திரன், மனதின் ஆளுமை சந்திரன், வாழ்க்கையின் வெற்றி சந்திரன். இப்படி சந்திராதிக்கம் பெற்றவர்கள் இளம் வயதிலிருந்தே பலவிதமான நன்மைகளை அடைந்து கொண்டே இருப்பீர்கள். தேய்விரை காலங்களில் சிற்சில இடையூறுகள் இருக்கலாம். அப்படி இருந்தால் கூட அவைகளும் உங்களால் சிறப்பாக சாமர்த்தியமாக செயல்பட முடியும். ஏன்னா அறிவை ஆளக்கூடியவர்கள். சந்திரனுடைய மனதும் அறிவும் சிறப்பான செயல்பாடோடு செஞ்சுட்டு இருக்கனால இந்த 2024 8ஆம் எண்ணோடு சேரும் பொழுது சந்திரனும் சனியும் சேர்ந்தால் அவ்வளவு சிறப்பான பலன்களை கொடுக்காது. ஆனால் உங்களுக்கு முதல் 7 மாத காலம் பொற்காலமாக அமைந்தது. எப்படி பொற்காலம்னு பார்க்கலாம். இந்த 2ஆம் எண்ணில் பிறந்த அரசியல் துறையில் இருப்பவர்கள் திடீரென்று உன்னதமான ஒரு இடத்துக்கு வருவீர்கள். அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்வரையாகி மறைந்து விடுவீர்கள். கொஞ்ச நாள் கழிச்சு மீண்டும் அந்த நிலை உங்களுக்கு உருவாகும். இப்படி ஒரு ஏற்றத்தாழ்வை நீங்கள் சந்தித்து கொண்டே இருப்பதால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை போயிட்டே இருப்பீங்க. முயற்சிகள் மட்டும் தொடர்ந்து செய்வீங்க. அதே மாதிரி ஒரு சாதனையாளராக டக்குன்னு முள்ளிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய புகழ் அப்படி மங்கி போயிடும். அதுக்கப்புறம் இது பொலிட்டிக்கல்ல அரசியல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள். ஆனால் இந்த ஆண்டு இந்த 7ஆவது மாதத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு சிம்மாசனம் கிடைக்கும். 2-11-20-29 பிறந்து நட்சத்திரங்களில் ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆண்டுகள் பதவிகள் தேடி வரும். அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. கல்லூரிகளில் செல்லக்கூடிய கண்மணிகள் 10th +2 படித்துக் கொண்டிருக்கும் குழந்தைகள் அருமையான ஒரு மதிப்பெண்களை பெறுவீர்கள். இதில் ஒன்றை நீங்கள் தெளிவாக உள்ளத்தில் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஹால் டிக்கெட் நம்பர் 9ஆம் எண் வரும். அப்படி 9ஆம் எண் வந்தால் நீங்கள் எதிர்பார்த்த மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். நீட் போன்ற எக்ஸாம்களில் சுலபமாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அடுத்து நீங்கள் செய்யக்கூடிய செயல் திட்டங்கள் சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக எந்த துறைகளை தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிறதை உங்களால் ஈஸியாக முடிவு பண்ண முடியும். இப்படி மாணவ செல்வங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை இந்த 2024ஆம் ஆண்டு கொடுத்துள்ளது மாணவ மாணவிகளுக்கு. இப்பொழுது அரசு துறைகளில் இருப்பவர்களுக்கு ஜூலை மாதம் வரை பலவிதமான நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். இதுவரை அதே இடத்தில் உட்கார்ந்து வேலை செய்வீர்கள். உங்களுக்கு மேலதிகாரினுடைய பாராட்டுக்கள் கிடைத்திருக்காது. ஆனால் இப்பொழுது கிடைக்கும். அதனால் உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலையும் சம்பள உயர்வுகள் பெறக்கூடிய ஒரு நிலைகளும் கண்டிப்பாக ஏற்படும். இது இதற்கு உண்டான தனி ரிசல்ட். அதே மாதிரி ஒரு பெரிய கம்பெனிகள், பிரைவேட் கம்பெனிகள் முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிறீர்கள். இந்த 2024ஆம் ஆண்டு
அந்த பொறுப்புகள் இன்னும் உங்களுக்கு கூடும். பலவிதமான நன்மைகள் வந்து சேரும். அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் சக்சஸ் ஆகும். பல நேர்மையான விஷயங்கள்ல உங்களுக்கு நிறைய கிரெடிட் கிடைக்கும். அந்த மாதிரி பொதுத்துறையில் இருப்பவர்கள், அரசு துறையில் இருப்பவர்கள் நல்ல நன்மைகள் அடையக்கூடிய ஒரு காலம். சாதாரண ஒரு சிறு வியாபாரிகளாக இருக்கிறீர்கள், தீபாவளி, பொங்கல் போன்ற நிலை வரும் பொழுது ஏதோ கடன் வாங்கி சில குடும்பத்தை காப்பாற்றுவீர்கள். அப்படி இருப்பவர்களுக்கு தொழில் வளர்ச்சி, சிறு தொழில் வந்தால் பெரு வளர்ச்சி அடையும். கூலி தொழிலாக இருந்தால் நிரந்தரமான வேலை கிடைக்கும். அப்படி ஒரு சூழல் உங்களுக்கு அமைந்துள்ளது. இது சாதாரண வாழ்ந்துட்டு இருக்கிற மனிதர்கள். ஒன்றை நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். முதலில் நாம் யார் என்று நீங்கள் உணர வேண்டும். காலங்காலமாக எங்கள் பாட்டன் பாட்டி கல்லொடைச்சிட்டு இருந்தாங்க, நானும் இந்த கல்லொடைச்சிட்டு இருக்கிறேன், அடுத்த தலைமுறை படிக்க வைக்க மாட்டோம், கல்லொடைப்போம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒரு காலத்தில் ஒரு ஜென்ரேஷன் ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும், காலத்து அந்த மாதிரி முன்னேற்றத்திற்கு என்ன வழியோ அந்த நிலையை நாம் கண்டிப்பாக அடைந்தே தீரணும். அதுக்கு நம்மளை உணர வேண்டும். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நாம் இப்படி இருந்தால் எப்படி நம்மளால் முன்னேற முடியும், முன்னேற்றத்துக்குள்ள வழி எங்கே இருக்கிறது, எண்கணியத்தில் இருக்குது, ஜோதிடத்தில் இருக்குது, பலவிதமான வழிகளில் இருக்குது, ஆலயங்களில் இருக்கிறது, எங்கே இல்லாமல் போயிருக்கிறது, எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம தான் புரிஞ்சுக்கிறது. அதையெல்லாம் முறைப்படி வழிபாடு செய்தால் நாம் ஒரு உன்னதமான கூலி தொழிலாக இருந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்துடலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் உங்கள் எல்லாத்துக்கும் இந்த 2024 ஒரு கேட் திறக்குது. பெண்கள் சந்திராதிக்கம் பெற்றவர்கள் வசீகரமானவர்கள். எந்த தொழில் செய்தாலும் அவர்கள் கரெக்டாக செய்யக்கூடியவர்கள். அதன் மூலம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடையக்கூடியவர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிறைய வேலை செய்வீர்கள். நிறைய விஷயங்களில் உங்களுக்கு அந்த வேலைகளை வாங்கும் வரைக்கும் தான் உங்களுக்கு பேர். அந்த வேலையை முடிச்சு கொடுத்தோன்னே பேர் இல்லை. இது உன்னுடைய டியூட்டி, செஞ்சுதான் ஆகணும் அப்படிம்பாங்க. இது உன்னால தான் முடியும், நீ மட்டும்தான் செய்ய முடியும்னு சொல்லுவாங்க. முடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் இது உன்னுடைய டியூட்டி, எல்லாம் செஞ்சுதான் ஆகணும் அப்படிம்பாங்க. இப்படி தொடர்ந்து ஒரு நெருடலான சூழல் இருந்திருந்தால் இந்த 2024 உங்களுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை, பெரிய வாழ்க்கையை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அந்த சூழல் தான் உங்களை எதிர்பார்க்காத வெற்றிகளெல்லாம் உங்களுக்கு அருமையாக கொடுக்கும். அப்படி பெண்கள் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலை. குடும்ப பெண்களுக்கு திடீரென்று தங்கம் சேரக்கூடிய ஒரு நிலை, பொன் பொருள் பூமி இவையெல்லாம் சேரக்கூடிய ஒரு நிலை. அதில் நீங்கள் வெற்றியும் அடைவீர்கள். சிக்கனப்படுத்தி பல விதமான தொடர்ச்சியான சில விஷயங்களை செய்வீர்கள். உங்கள் பெயரில் திடீரென்று எதிர்பாராத சொத்துக்கள் வரக்கூடிய ஒரு நிலை. இது பெண்கள் சம்பந்தமான விஷயங்களுக்கு. இதில் கண் பகுதி மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 2024 கண்ணில் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக மலர்ந்துள்ளது. கண்ணு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து செக் பண்ணிக்கணும். மற்றபடி நோய்த்தன்மைகளிலிருந்து உங்களால் ஈஸியாக விடுவிக்க முடியும். தொழில் வளம், தொழில் முன்னேற்றம் இதெல்லாம் உங்களுக்கு இயற்கையாக கிடைக்கும். கணவனுக்கு நல்ல வெற்றி, நல்ல ஒரு ஆயுள் வளம் இவையெல்லாம் உங்களுக்கு உண்டு. இப்படி 2ஆம் எண்காரர்களுக்கு, எல்லா துறைகளிலும் இருப்பவர்களுக்கு பலவிதமான நன்மைகள் வரக்கூடிய ஒரு காலமாக அமைந்துள்ளது. இது என்னன்னா, நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஒரு குறிப்பிட்ட நிலையை வைத்துக்கொண்டு குறிப்பிட்ட ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது மகத்தான ஒரு வெற்றி அடைவீர்கள். அந்த வெற்றியை நீங்கள் உடனடியாக துவக்குங்கள். வருடம் ஒரு முறை திங்களூர் சென்று அங்கே சந்திரனுக்கு அபிஷேகம் செய்துவார்கள். வருடம் முழுவதும் தேங்கி கிடைக்கும் இந்த கரும வினைகள் வெளியில் போய், குறிப்பாக 29ஆம் எண் பிறந்தவர்கள் திங்களூரை தாய் வீடாக வைத்துக்கொண்டு வருடம் 3 முறையாவது போய் வந்தால் பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யம்.
அது இந்த எண்ணுக்குண்டான ஒரு மகத்தான சக்தி. ஆடை ஆபரணங்கள், பொன்பொருள் பூமி, இவைகளெல்லாம் உடனடியாக சேரக்கூடிய ஒரு கால அமைப்பு. அந்த கால அமைப்பு தான் இந்த நம்பர்னுடைய ஒரு வலிமை. 2ஐ பற்றி நிறைய அனலைஸ் செய்திருக்கிறது. நன்றாக படித்து பட்டம் பெற்று வெற்றி பெற்று உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண் குழந்தைகளையும் பார்த்திருக்கிறோம். படிப்பில் கவனமே இல்லாமல் அவருடைய அறிவை பூராம் வெவ்வேறு வழிகளில் செலுத்தி கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் பார்த்தேன். 5 வயதிலே தினமும் 3 தடவை இன்சுலின்ஸ் போடக்கூடிய குழந்தைகளையும் 2இல் பார்த்திருக்கிறேன். தொடர்ந்து நோய்வாய்ப்படக்கூடாது, கண் பகுதியில் பாதிப்பு கொடுக்கிறது, கால் பகுதியில் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்துவது, இப்படியெல்லாம் இந்த 2 எண்ணுக்கு வரும் நோய் தன்மை. அப்ப என்ன பண்ணணும்? திங்கட்கிழமை தோறும் சிவாலயம் சென்று வில்வத்தில் சிவனுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு அந்த வில்வ இதழ்களை கொஞ்சம் வாங்கிட்டு வந்து பீரோவில் வைத்துவிட்டு அழகாக ஒரு இதழை எடுத்து மென்று சாப்பிட வேண்டும். இப்படி சாப்பிட்டு வந்தால் உள்ளிருக்கும் ஆன்மா, உள்ளிருக்கும் ஈசன் நிறைவடைவார். அவர் நிறைவடைந்தால் மனம் செழுமையடையும். மனம் செழுமையாக இருந்தால் வாழ்க்கை செழுமையாகும். இதுதான் உண்மை, தேரி. அப்ப 2ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு சோதனைகள் என்பது இயற்கையாகவே வரும். அதை தாண்டி நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்களுடைய மன உறுதி ஒண்ணே. 2க்கு எந்த சொத்தும் வேண்டியதில்லை. மன உறுதியோடு செயல்பட்டால் உங்களுக்கு சிம்மாசனம் காத்திருக்கு. அந்த சிம்மாசனத்தில் நீங்கள் பயணம் செய்யக்கூடிய ஒரு காலம். இந்த 3, 4 எண்களில் பிறந்தவர் 2, 11, 20, 29. அதே மாதிரி ரோகிணி, அஸ்தம், திருவோணம், இதுவும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். இந்த புத்தாண்டில் சிறப்பாக வாழ்ந்து பெரிய வெற்றி அடையக்கூடிய காலமாக 7வது வாரத்து வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 5 மாத காலங்கள் கொஞ்சம் சோதனைகள் இருக்கும். அதில் நீங்கள் மீண்டு வந்து பெரிய வாழ்க்கைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. சிறப்பாக வாழ்வீர்கள்.